சாஹி சச்சரிதம் அத்தியாயம் 29 சென்னை பஜனை சங்கம் தெண்டுல்கர் அதாவது தகப்பனாரும் மகனும் ஆகியோரின் கதைகள். சென்னை பஜனை சங்கம் 1916ஆம் ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது. போகும் வழியில் பாபாவின் தர்மத்தைப் பற்றி கேள்விப்பட்டனர். இவைகளையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கோஷ்டி சீரடிக்கு வந்து தங்கியது. அக்குழு மிக நல்ல பஜனை செய்து மிக சிறந்த பாடல்களையெல்லாம் பாடியது. ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டனர். அக்கோஷ்டியில் 3 பேராசை பிடித்தவர்களாயிருந்தனர். ஆனால் அவ்வீட்டுத் தலைவி பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது. ஒருநாள் மத்தியான ஆரத்தியின் போது அவளது பக்தி நம்பிக்கை பெருமகிழ்வடைந்த பாபா அவளுக்கு சாய்நாதனுக்கு பதில் சீதாநாதனாக அதாவது ராமனாக காட்சியளித்தார். அவளது இஷ்ட தெய்வத்தைக் கண்டு அவள் மிக மிக உருகிப் போய்விட்டாள். ஒருநாள் இரவு அவர் கணவர் தன் கனவில் அற்புத காட்சி ஒன்றைக் கண்டார். அது வருமாறு: போலீஸ் அவரை கைது செய்து லாக்கப்பில் வைத்திருக்கிறது. ஜெயிலுக்கு வெளியே சாய்பாபா அமைதியாக நின்று கொண்டிருப்பதைக் காண்கிறார். பாபா அருகில் இருப்பதைக் கண்டு அவரிடம், உமது புகழை கேள்விப்பட்டு நான் உமது திருவடிகள் இடையே வந்தேன், எனக்கு இந்த கேடு ஏன் நிகழ வேண்டும் என வினவுகிறார். பாபா, உனது கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்தாக வேண்டும் என்றார். பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களை மூடச் செய்து பின் கண்களை திறந்ததும் அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாகியிருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார். பாபாவின் காலடிகளில் வீழ்ந்தார். இந்த நமஸ்காரத்திற்கும் முந்தைய நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்டார். ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. எனது முந்தைய நமஸ்காரங்களெல்லாம் தாங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன. ஆனால் இந்த நமஸ்காரமோ தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது. அத்துடன் தாங்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்துக்களை பாழ்படுத்துவதாக நினைத்தேன். விழித்த பின் கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார். பாபாவின் பெருமையை அவர் உணர்ந்து கொண்டார். இதன் பின் அவரது பறிக்கும் பண்பும் சந்தேகமும் மறைந்து ஒழிந்தன. பாந்த்ராவில் பாபு தெண்டுல்கர் என்னும் அவர்களது புதல்வன் இரவும் பகலும் அரும்பாடுபட்டு படித்துக் கொண்டிருந்தான். அவன் மருத்துவ பரீட்சைக்குச் செல்ல வேண்டும். சில ஜோசியர்களை கலந்தாலோசித்தான். அவனது ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு கிரகங்கள் அவனுக்கு இவ்வாண்டு சாதகமில்லை என்றும் எனவே அடுத்த ஆண்டு அவன் பரீட்சைக்குச் சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் கூறினர். இது அவனை நிலை கொள்ளாமல் இருக்கச் செய்தது. அவளது தாயார் சீரடி சென்று பாபாவை கண்டாள். தன் மகனின் நிலைமையை அவள் பாபாவுக்கு கூறினாள். இதை கேட்ட பாபா, உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல். ஜாதகம், கைரேகை, ஜோசியம் ஆகியோரின் உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு படித்துக் கொண்டிருக்கட்டும். அவன் இவ்வாண்டு தேறுவது உறுதி என்றும் சொல். தாய் இச்செய்தியை மகனுக்கு தெரிவித்தாள். பின்னர் அவன் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சையும் எழுதினான். இவ்வாறாட அவன் அப்பரீட்சையில் தேறுவதற்கும் ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே வெற்றியடைந்தான். கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்தபோதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றியடைந்தான். முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றிக் கொண்டு நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடிசூடப்பெறும். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.